So hi வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். வெல்கம் டு டே 14 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 15 ஆஃப் லைஃப். ஸோ எனக்கு டே ஆரம்பிச்சிட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சாட்டர்டே எபிசோட் வந்து இருக்கும். இவன் யாரை குத்துவான், அவன் யாரை குத்துவான், அவனை பற்றி என்ன குறை சொல்லலாம், இவனை பற்றி என்ன குறை சொல்லலாம், யாருக்கு காலை வாரலாம், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து அமையும். பட் இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபன்னாக வந்து ஆரம்பித்தாங்க. சபரி, விக்ரம் அண்ட் பிரவீன் சார் இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணாங்க, ஸ்கிட்டு மாதிரி பண்ணாங்க. ஒரு எலி மாதிரி இருந்துட்டு மற்றவங்களாம் வந்து ஒரு எலியாக இருந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி கலாச்சாங்க. அது உண்மையிலேயே ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபன்னாக ஆரம்பித்தாங்க. அந்த ஃபன் அப்படியே வந்து ஸ்லோவாக மேலே போய் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சு ரோஸ்ட் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாஸ்ட் வீக்கோட கேப்டன்சியை பற்றி கேட்குறாங்க. கேப்டன்சியை பற்றி கேட்கல, கேப்டன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பில் போயிட்டு அந்த கேப்டனை எழுப்பி அவள் கேப்டனாக இருந்துட்டு யார் வந்து அவங்களோட பொறுப்பை வந்து பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹவுஸ் கிளீனிங், வெஷல் வாஷிங், பாத்ரூம் கிளீனிங் அண்ட் குக்கிங், இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் ஒரு பேராக சொல்கிறாரு. அவருக்கு ஃபேவரட் பேர் யாரோ, அவருக்கு தோஸ்த் யாரோ அவர் பேரை தான் துஷார் வந்து சொன்னார். அது ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன். பட் கேப்டனை பற்றி யாரும் கேட்கல. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் வந்து கேப்டன் இந்த வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து இந்த வாரம் கேட்கல, கேட்டிருக்கணும். ஏன்னா பாதியிலே வந்து கேப்டன்சிலாம் பிடுங்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் இந்த கேப்டன் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு சொல்லி அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்டிருக்கணும், கேட்கல. அது ஒரு குறையாக இருந்துச்சு. இந்த இடத்துல அதை பதிவு பண்ண நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ஸோ இந்த கேள்வி எந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் நல்லா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டது வந்து கேப்டன் கிட்ட. கேப்டன் குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 3 பேர், எஃப்ஜே இருக்காங்க, சபரி இருக்காங்க அண்ட் கலை இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. இப்போது கேப்டன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து நல்லா வேலை செஞ்சான்னு சொல்லி எஃப்ஜே தான் அவர் வந்து ப்ரைஸ் பண்ணி அது வந்து சொன்னார். இங்கே சபரிக்கு வந்து வேலையே இல்லை, சபரி வந்து இந்த சீனுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபனை இருக்கான்னு சொல்லி சேது நான் வந்து கேட்கும்போது கலை வந்து சொல்கிறாப்புல, இல்லை சார் நான் நிறைய பண்ணுவேன், எனக்கு பண்ண தெரியும், ஆனால் கரண்டி வந்து என் கையில் வரல சார், எப்போ பார்த்தாலும் வந்து சபரி தான் அது கையில் வச்சுருந்தான், அவன் கையில் தவிர அது யாரும் வரலன்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் அந்த என்ன வன்மம்லாம் அவருக்குள்ளே இருக்கும் சபரி மேலே, அந்த வன்மத்தெல்லாம் ஒரு நாளாக எடுத்து விட்டுட்டே இருக்காரு. ஒரு நாளும் எப்படியாச்சும் சபரியை காலி பண்ணணும், அவரோட நேமை கெடுக்கணும், அவரை எப்படியாச்சும் கீழே தள்ளணும்னு சொல்லி அதுக்காகவே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து கலையரசன் வந்த மாதிரி இருக்குது. இந்த கேம் ஆடுறத தவிர சபரியை காலி பண்ணுறது தான் அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கோலாக இருந்து ஓடின்னு இருக்காரு. நான் டே 1லேருந்து பார்க்குறேன். அவர் இந்த கேம் ஆடுறாரோ இல்லையோ, கேம் ஆடுறதுக்காக எஃபர்ட் போடுறாரோ இல்லையோ, சபரியை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லி எல்லா எஃபர்ட்டும் வந்து தொடர்ந்து இவ்வளோ நாளும் போட்டுன்னு இருக்காரு. அது ஏன் யாருமே நோட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே சொல்லலைன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன ஒருத்தர் மேலே அவ்வளோ காண்டும் எனக்கு புரியலை. நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கும். அங்கே தான் வந்து மாவு பிசைவாங்க, காய்கறிலாம் வெட்டுவாங்க. அந்த டேபிளில் வந்து பாரு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து தப்புன்னு சொல்லி இறங்கு பாரு, சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் ஹவுஸ்மேட் என்ன சொல்லுவாங்களோ அதுதான் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் எல்லாரும் சேர்ந்து பார்வை கார்னர் பண்ணுற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சார் எல்லாருமே சரினா அது சரியா சார், எல்லாருமே மெஜாரிட்டி கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து ப்ளே பண்ணுற சார், அவர் நல்லா கேப்டனே இல்லை சார், நான் இதெல்லாம் பண்ணேன் சார். அவங்க பண்ணது வந்து ஆக்சுவலி தப்பு. அந்த பண்ண தப்பை அப்படியே பூசி மலவி அப்படியே சுகர் கோட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் நல்ல வேலை சேதுனா வந்து இந்த இடத்துல வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அது வந்து சாப்பிட்ற பொருள், அது கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கணும், அது கொஞ்சமாச்சும் கிளீன்னஸ் இருக்கணும், ஹைஜீன் இருக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் பொருள்கள் இருக்கலாம், அவங்க கீழே தரையில் உட்காந்துருக்கலாம், பெரிய கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்கலாம். அங்கே எல்லாருமே ஷூ போட்டு சுற்றுறாங்க. அந்த கார்டன் ஏரியாவில் உட்காரும் போது அந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் ஒட்டி இருக்கலாம். அதை ஒட்டின மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க கிச்சனில் உட்காரும் போது அந்த டேபிளில் தானே விழுது. அங்கே மாவு பிசையும் போது இல்லை காய்கறி கட் பண்ணும்போது அந்த மண் வந்து அதில் மாவுக்குள்ளே போயிட்டு இல்லை அந்த காய்கறிக்குள்ளே போச்சுன்னா அது அப்படியே சமைப்பாங்க. அது சமைக்கும் போது நம்ம வயிற்றுக்குள்ளே தானே அந்த மண்ணெல்லாம் போவோம், அந்த அழுக்கெல்லாம் உள்ளே போவோம். அது வந்து புரியாது. அது காமன் சென்ஸ் இல்லையா? வாய்க்கிலேயே இவ்வளோ பேச தெரியல, வாய்க்கிலேயே ஒருத்தருக்கு மவுத் பீஸாக இருக்கு தெரியல, ஒருத்தருக்கு லைக் கமருதீனை வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அவங்களுக்கு ப்ராம்ப்டிங் பண்ண தெரியுதுல்ல. காமன் சென்ஸ், பேசிக் சென்ஸ். குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காராதுன்னு சொன்னால் கேட்கும், அதுக்கு வந்து புரியும். இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க, அந்த கிச்சன் டேபிளில் உட்காரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க உட்கார்ந்தது அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணலை. இப்போ கூட அவங்க சரின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாரும் முன்னாடியும், அதுவும் சண்டே எபிசோடில். சேதுனா நல்ல வேலை வந்து இது தப்பு, இது வந்து எப்படி நீங்கள் சரியாகலாம், மெஜாரிட்டி எங்கே சரியா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லலை. இது வந்து கிளீனினஸ், ஹைஜீனிக், நிறைய பேருக்கு அது பிடிக்காது, அதனால நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க சொன்னது நல்லதாக இருக்குது. அதுக்கப்புறம் பாரு வந்து ஆஃப் ஆயிட்டாங்க. இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சால்ட். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சமைக்கணும். அவங்களுக்கு வந்து விதவிதமாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சமைச்சு கொடுக்கணும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுக்கும்போது அதில் வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, உப்பு அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வாரம் மட்டும் நடக்கல. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீனும் வந்து அந்த சிக்கனில் வந்து உப்பு ஆட் பண்ணாங்க. அது வந்து பிளான் பண்ணி அந்த சிக்கனில் உப்பு ஆட் பண்ணணும்னு சொல்லி 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது தப்பா? இப்போ ரைஸில் வந்து ஆட் பண்ணது தப்பா? போன வாரம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சரி, நான் வந்து கேள்வி கேட்கவே இல்லை, அதை பற்றி வந்து கண்டுக்க கூட இல்லை. இந்த வாரம் எதுக்கு கேட்குறாரு? போன வாரம் ஃபுட்டு தான் வந்து அந்த உப்பு நிறைய ஆட் பண்ணி அவங்களாம் கண்டஸ்டன்ட்லாம் சாப்பிட முடியாமல் வந்து அது சாப்பிட்டாங்க. ஒரு வாட்டி பண்ணாங்க, சரி. 2வது வாட்டி வந்து பண்ணாங்க, அது ஏதோ புரிய வைக்கிறதுக்காக பண்ணாங்க, இது பண்ணுறதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லி எப்படியோ பூசி மழுவி அதை வந்து சமாளிச்சிட்டாங்க கன்னியக்கா. பட் ஆக்சுவலி அது தப்பு. சரினா போன வாரமே இது வந்து கேட்கணும். அதுவே 1 hour இல்லையா, 1 week டிலேவாக கேட்குறாரு. கேட்டு அப்படியே அசால்ட்டாக அதை அப்படியே வந்து அந்த ப்ராப்ளமாக வந்து முடிக்கிற அப்படியே கடந்து போயிட்டாரு. அது இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். சாப்பாடு விஷயத்தில் இந்த மாதிரி விளையாடக்கூடாது, இந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து சாப்பாடுக்கு தான் ஆக்சுவலி பஞ்சமே. நீங்கள் வந்து எல்லா சீசனும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். Day 1ல் நல்லா பல்காக வந்து உள்ளே போனவங்க 100 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாய் தான் வந்து வெளியே வருவாங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக நமக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற சாப்பாடை கூட வந்து நம்ம உப்பு போட்டு இது பண்ணி கெடுத்துட்டோம்னா அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அது ஏன் வந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியலன்னு தெரியல. எந்த விஷயத்தில் விளையாடணும்னு சொல்லி அறிவே இல்லாமல் கூட வந்து இருக்காங்க சில பேர். என்னத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து சேதுனா கேப்டனை பிடிச்சி வாங்குன்னு சொல்லி வாங்கினாரு. பெருசாக ரோஸ்லாம் இல்லை. பாரு ஒரு விஷயம் தப்பு பண்ணும்போது அங்கே போய் கேட்டேன், நீங்கள் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, இதுக்கே நீங்கள் போய் கேட்கலன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அதுலேயே தான் வந்து அவர் சுற்றி இருந்தார். அப்புறம் கேப்டனாக இருந்துட்டு எஃப்ஜே தூங்குறா, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொன்னீங்க? ஏன்னா எஃப்ஜே வந்து துஷாரோட ஃப்ரெண்டு தூங்குறான்னு சொல்லி அவர் வந்து உண்மையை கேட்கல. ஒரு கேப்டனாக நீங்கள் இருக்கீங்க. பிக் பாஸ் ஹவுஸோட மிக முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் ஆனாக இருக்கும்போது நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் தூங்கவே கூடாது. லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்கணும். அதுதான் வந்து பிக் பாஸோட ரூல்ஸ். ஏன்னா ஷோ ஃபுல்லாக அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து தூங்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம பார்க்குற நமக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? போரிங்காக தான் இருக்கும். ஒருத்தர் தூங்கின்னு இருக்கா, தூங்குறது வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஷோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஷோ வந்து போகணும், அங்கே இருக்கிறவங்க யாரும் தூங்கக்கூடாதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ரூல்ஸ். அது மைக் மாட்டணும். அங்கே வந்து அவங்க நேரம் பேசுகிற கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் இது என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் தான் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மைக் மாட்டணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாது. இது 2 முக்கியமான ரூல்ஸ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும், ஹவுஸை பொறுத்த வரைக்கும். இது 2 ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து தூங்குறான், 2 வாட்டி தூங்குறான், நாய் குலைக்குது, 10 அடி டிஸ்டன்ஸ் கூட இல்லை, இங்கே நின்று பார்த்தா அது தெரியும். அவர் வந்து கண்டுக்காமல் போகிறாரு. ஏன்னா தோஸ்த் இல்லை. ஏங்க அவர் தூங்குறாருன்னா இவர் மைக்கும் மாட்டலைங்க. அவர் எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வாரத்தில். அவர் கண்ணுக்கெல்லாம் தெரியுது வந்து அரோரா, திரும்பினா அரோரா, இந்த பக்கம் திரும்பினா அரோரா. இவங்க மட்டும்தான் அவங்க கண்ணுக்குள்ளேயே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற ஹவுஸ்மேட் வந்து அவங்க கண்ணுக்குள்ளே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வந்து மைக் மாட்டுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அது மைக் மாட்டி உள்ளே வந்து மைக் இருக்குது, அந்த மைக் மாட்டின்னு தானே வெளியே வரணும். பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு, வேலை ஏதோ கையில் எடுத்துகிட்டு திருப்பி வெளியே வராரு. எஃப்ஜே வந்து பார்த்து சொல்கிறான், இப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார், ஐயோ மைக் மாட்டணும்னு சொல்லி திருப்பி போய் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கிற ஒரு கேப்டன் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு முதல் வாரம். ஸோ அதை வச்சு வந்து சரி நான் வந்து ரோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி நீங்கள் வந்து இப்படி இருக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வாரம் கேப்டன், நீங்கள் தான் எக்ஸாம்பிள் செட் பண்ணுன்னு பார்த்தா நீங்களே வந்து பொறுப்பு இல்லாமல் சுற்றுறீங்க சொல்லி இந்த மாதிரி நிறைய ரோஸ்ட் வந்து நடந்தது. ஸோ இந்த ரோஸ்ட் வந்து போச்சு. ஸோ இந்த ரோஸ்ட் போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து திருந்தலை, அரோரா பின்னாடி தான் சுற்றின்னு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நல்லபடியாக ப்ளே பண்ணுவான், அட்லீஸ்ட் ஒரு 80 days வரைக்கும் வருவான்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா அடுத்த வாரம் நாமினேஷனில் வந்தாலே எவிக்ட் ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் துஷார். பொண்ணு பின்னாடி போனவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக ப்ளே பண்ணிட்டு அடுத்த வாரம் வீட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் வினோத், இவங்க 2 பேர் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 வாரம் கடந்து வந்துட்டோம். இந்த 2 வாரத்தில் வந்து நேரடியாக வந்து அவர் என்ன மோதி ஜெயிக்க முடியாது. ஸோ முதுகில் குத்தி தான் அவரால் ஜெயிக்க முடியும். அப்படி முதுகில் குத்துறவங்க யாரு? இந்த செக்மெண்ட் வந்து போச்சு. ஸோ எல்லாரும் மாறி ஆட்களுக்கு லைக் ஒருத்தராக சொல்லிட்டு இருந்தாங்க. பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, நார்மலாக போச்சு அந்த செக்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ எவிக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா, பாரு, திவாகர், சபரி, இந்த 4 பேரையும் வந்து சைடில் வர சொல்லி இப்போ வந்து எவிக்ஷன் கார்டை வந்து எடுத்து காட்டுறாங்க. எவிக்ஷன் ஆனது அப்சரா.
ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் நான் பண்ணலை. முன்னாடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. அப்சரா, அரோரா அண்ட் எஃப்ஜே, இந்த 3 பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை யாருமே போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன், ஏன்னா தீபாவளி வீக் இருக்கிறதுனால. பட் எதிர்பாராதது எதிர்பாருங்கள். இந்த ஆட்டம் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நேற்று வரைக்குமே கூட எனக்கு வந்த நியூஸ் வந்து அரோரா தான் எவிக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி வந்த நியூஸ். பட் மார்னிங் தான் அது மாறி அப்சரா வந்து போகிறாங்கன்னு சொல்லி தெரிய வந்தது. தப்பான நியூஸ் வந்து நேற்று சொல்லிட்டேன், சாரி. ஸோ அப்சரா வந்து அஃபிஷியலாக பிக் பாஸ் ஹவுஸை விட்டு எவிக்ட் ஆகிருக்காங்க இன்னைக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்க லீஸ்ட்டாக இருந்தாங்க, டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்தாங்க. 14 days 15 days வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்க வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, நிறையா வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், நிறையா வந்து அவங்கள பற்றி சொல்லியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் போல்டாக இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக வந்து அவங்க இருந்திருக்கலாம். பட் அவங்க அப்படிலாம் இல்லை. அவங்க இருந்திருந்தால் மேபி நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை வந்து அவங்க செட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரிசர்வாக இருந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டாகி போயிட்டாங்க. பட் லிட்ரலி அவங்க வரும்போது ஒரு பொண்ணு மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. பட் சில விஷயத்தில் அவங்க கொஞ்சம் பையன் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். பட் அவங்க பேசும்போது தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா அவங்களோட சர்ஜரி அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக பண்ண பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ இது பண்ணி வந்து தாய்லாண்டில் போய் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதை பற்றிலாம் எதுக்கு பேசுன்னு தெரியல. பட் அது வீட்டில் அக்செப்ட் பண்ணுறது இருக்குது பார்த்திங்கன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாருமே வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். யாருமே வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, தொடுத்தி விட்டுருவாங்க. இது ஒரு நோயின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸே ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது, இது வந்து எல்லோரும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி எப்படிங்க இத்தனை பேரை வந்து ஆக்க முடியும், என்னங்க பேசுகிறீங்க? ஸோ அதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக வரும். பட் ஸ்டில் இது அவங்களோட விருப்பம். அவங்க அந்த மாதிரி அவங்க பொண்ணாக இருக்காங்கன்னா அது அவங்களோட விருப்பம், நம்ம அதை எதுவுமே சொல்ல முடியாது. பஸ் நிறைய பேர் அந்த ஓல்ட் மைண்ட் செட்டில் அது அப்படியே இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம முன்னேறி போகலை அதில். ஆனால் இவங்க வீட்டில் அவங்களோட அம்மா, அவங்களோட அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க குடும்பத்தில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இவங்களோட கதை இந்த கடந்து வந்த பாதையில் வந்து அவங்க சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அக்செப்ட் பண்ணுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து 4-5 டிரான்ஸ்ஜெண்டர் வந்து வந்திருக்காங்க. அப்படி வந்த டிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை. அவங்களை அக்செப்ட் பண்ணலை. அவங்க வெளியே வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணது பெரிய விஷயம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசனுக்கு 6th சீசன் வந்து சிவன்கிற ஒருத்தவங்க வந்தாங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஒரு டிரான்ஸ் உமனாக இருந்துட்டு அவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் அவங்கள வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தூரம் வந்து இந்த பிக் பாஸ் ஆட்டத்தை வந்து அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அப்சரா ப்ளே பண்ணியிருந்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவங்க இருந்திருப்பாங்க. பட் இப்போவும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு. ஜாக்லின் நினைக்கிறேன் அவங்க அம்மா பேர். நைஸ், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்க அம்மா கிரேட். இந்த மாதிரி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணது எல்லார் அம்மாவும் அந்த மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய லைஃப், பெரிய ஜேர்னி வந்து அப்சராக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கு. மிஸ் யூ அப்சரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் வந்து சண்டை நடக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஆதிரைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆதிரையை பிடிக்காது, பேசிக்கலி எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஆட்டிடியூட்டான ஒரு பொண்ணு, எனக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் எனக்கு கமருதீனும் பிடிக்காது. பட் இந்த நடந்த சண்டையில் நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக புரிஞ்சுக்கிட்டது இல்லை. எனக்கு வந்து ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ இவன் வந்து கமருதீன் வந்து கடந்து வந்த பாதையில் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் சீரியலில் வந்து ஒர்க் பண்ணேன், 2.5 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல வந்து எனக்கும் அந்த கூட நடிச்ச பொண்ணுக்கு வந்து லவ் ஆச்சு, நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி இந்த பர்சனலை வந்து கொண்டு வந்தது வந்து கமருதீன் தான். ஆதிரை வந்து அது வெளியே சொல்லலை. நாங்களும் அவங்கள லவ் பண்ணுறோம், இந்த வந்து ரொம்ப கெட்டவன், டாக்ஸிக் பர்சன், அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லலை. அவங்க ரொம்ப நார்மலாக இருந்தாங்க, யாருன்னே தெரியாது, எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க இருந்தாங்க. இவன் தான் கடந்து வந்த பாதையில் இவன் பெரிய இவன்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்தில் அந்த பொண்ணு வச்சுக்கிட்டே வந்து நான் டேட் பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்றது எவ்வளோ கேவலமான விஷயம். அதை அப்படியே நீ மறைச்சிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்திருக்கலாமே. அப்படி சொல்லணும்னு சொல்லி அவசியமே இல்லையே. உன்னோட பர்சனை நீ கொண்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி நீ வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் இஷ்டம், நீங்கள் அது பர்சனல். ஆனால் நீ கொண்டு வந்தது யாரு? கமருதீன் தானே. கொண்டு
வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்கு, இவன் வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அரோரா அதை கேட்டுட்டு 2 நாள் கமருதீன் கிட்ட பேசாம இருந்திருக்காங்க. எதுக்கு பேசலன்னு சொல்லி கமருதீன் வந்து கேட்கும்போது கமருதீன் கிட்ட அவங்க தலையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு, நான் அவங்க சொல்ற யார்கிட்டே சொல்லாது, இதெல்லாம் போய் நீ கேட்காதன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆதிரை உன்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நடந்த விஷயம். ஸோ இது சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ அரோரா வந்து கொஞ்சம் லோவா இருந்ததுனால இவன் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நார்மலா நடந்த ஒரு சண்டை எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பேசி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா வந்து ஆதிரையை வந்து அவன் பேசுறான். லிட்ரலி அவனுக்கு வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இருக்கும்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா இல்லையா, சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா, நாங்க வந்தேன்னா உன்னை அவ்வளவுதான் என்னடா பண்ணுவேன், சுத்தி 100 கேமரா எடுக்குடா, அங்க 500 பேர் ஒர்க் பண்றாங்கடா, நான் வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டுக்கு நான் போனேன், நான் சும்மா வெளியே போய் உள்ள வந்தாலே வந்து என்ன செக் பண்றாங்கடா, நான் டாடான்னு பேசுறேன், பட் நான் அப்படி பேச மாட்டேன், பட் ஸ்டில் அவ்வளோ செக்யூரிட்டி அவ்வளோ ப்ரொடெக்ஷன்ல வந்து அவங்க இருக்காங்க, வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்ன அவ்வளவுதான் உன்ன அப்படி சொன்னா என்ன அர்த்தம், என்ன பண்ணிடுவான், சுத்தி 100 கேமரா இருக்கு, அங்க 500 பேர் ஒர்க் பண்றாங்க, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலே அங்க இருக்கிற சீக்ரெட் டோர் வழியா உள்ள வந்து அவங்கள அலைக்கா தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க, அங்கெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றது, இந்த மாதிரி கேவலமா பேசுற வேலைலாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றது, இந்த மாதிரி கேவலமா பேசுறதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா, இந்த பர்சனலை கொண்டு வந்தது வந்து கமருதீன் தான். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கே தெரியாதுங்க, இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, லவ்வர்ஸா இருக்காங்கன்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஆனா இவன் கொண்டு வந்தது அவன் ஆதிரே ஏதோ சொல்லியிருக்காங்க, அது சொல்லிட்டு இவன் அதை பிடிச்சிக்கிட்டு நான் போறேன் நான் இது பண்ணு சொல்லி கேவலமா ஒரு பொண்ணை பத்தி பேசுறான். இவன் ஏதோ ஒழுங்கு, இவன் ஏதோ நல்லவன் மாதிரி உத்தம புத்திர மாதிரி வந்து பேசுறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஆதிரை ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, இவன் சொன்னதுனால தான் இது எல்லாமே பரவி இருக்கு. தப்பு பண்ணது கமருதீன், அவன் பண்ண தப்ப வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரிஞ்சா வந்து அசிங்கமாயிடும் சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப கேவலம் பேசி சோறு திங்கிறியா, என்ன திங்கிற, நாங்க அங்க வந்தா உன்னை அவ்வளவுதான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிட முடியும், அவனால இல்ல என்ன பண்ணிட முடியும் நான் நினைக்கிறேன். ஆதிரி அதை ஏன் கேட்டு சும்மா இருக்காங்க எனக்கு சத்தியமா புரியலங்க. அதுவே வேற யாராவது பேசினா, வேற யாராவது ஏதாவது சொன்னா அங்க வந்து சண்டைக்கு வராங்களா இல்லையா? நிறைய வார்த்தைகள் விடுறான். ஆதிரை சும்மா இருந்தாங்க, வீட்டில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காங்க. அதுவும் அந்த ஃபெமினிஸ்டா பேசுகிற மிஸ் பாரு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பேசும்போது ஒரு ஜென்ரலாக இருக்கிறவங்க, ஒரு நடுநிலையாக இருக்கிறவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆதிரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கீங்க, ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், அது வந்து பெருமையாக வந்து பாரு கிட்ட வந்து சொல்கிறான். சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாரு வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை மூச்சு விடலை. டேய் நீ பண்ணது தப்புடா, ஒரு நேஷனல் டெலிவிஷனில் ஒரு பொண்ணை பற்றி இப்படி பேசுகிறது ரொம்ப கேவலம்டா, இந்த மாதிரி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லலை. அவனை வந்து அப்படியே வந்து கேஸ் லைட் பண்ணுற மாதிரி ஏற்றி விட்டுன்னு இருக்காங்க. எவ்வளோ கேவலமான ஒரு வேலை மிஸ் பாரு. சொல்லலாம்ல எல்லாம் தப்புடா, இந்த நேஷனல் டிவியில் நீ இந்த மாதிரி இப்படிலாம் பேசக்கூடாதுடா, சோறு திங்கிறே என்ன திங்கிறேன்னு சொல்லி எதுக்குறா நீ கேட்குற, அங்கே வந்துன்னா அவ்வளோதான் சொன்னால் என்னடா உன்னால் பண்ண முடியும், என்ன பண்ணிடுவே நீ, அப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புடா, நான் பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்புடான்னு சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நடுநிலைவாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதானே பேசணும். அவங்களுக்கு வந்து கேஸ் லைட் பண்ணணும், பற்ற வைக்கணும், பதனி வேலை பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்வதி இருக்காங்க. அந்த வேலையை ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ எனிவேஸ் அதுக்கப்புறம் இந்த சேதுனா வந்தார், தீபாவளி விஷ் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டார். இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஏதாவது சொல்லியிருக்கலாம், பட் எதுவும் சொல்லலை. தீபாவளி விஷ் சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாப்புல. அப்புறம் திருப்பி வந்து கமருதீன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ட்ராமா பண்ணிட்டுருந்தான். இது ட்ராமா பண்ணுறதுக்கும் அழுறதுக்கும் எதுவுமே இல்லை, அவன் பண்ண தப்பு அது ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சு நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ சொல்லி பயந்து அழுதுருக்காரு. பட் அவர் பண்ண தப்பு தான் அவரை வந்து துரத்தி அடிக்குது. அவர் தப்பு பண்ணலன்னா தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணலாமே. எங்கே நம்ம பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சிருமோ, இந்த மாதிரிலாம் பண்ணால் யாரும் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ, கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். இது அவரோட பர்சனல், நான் இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த பிக் பாஸ் நடந்ததுக்கு நான் கமெண்ட் பண்ணலாம். ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி அவன் பேசியிருக்க கூடாது. இது செய்து நான் கேட்டிருக்கணும். மேபி அடுத்த வாரம் கேட்டால் கேட்கலான்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் வந்து கேட்காம விட்டது வந்து எனக்கு இப்போவுமே வந்து அது ஆறலை. வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா உருண்டைன்னு சொல்லி பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான் கமருதீன். இது ஒரு வார்த்தை ஏன் வந்து சேது நான் வந்து கமருதீனை பார்த்து கேட்கல.
எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி நீங்கள் பேசலாம், இதை பற்றி நீங்கள் எப்படி கேட்கலான்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சேது நான் ஏன் கேட்கல. லாஸ்ட் வீக் பிரவீன் காந்தி சார் வந்து நான் இந்த வீட்டில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். கான்ஃபிடன்ஸ் நான் குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது அதில் என்ன தப்பை வந்து சேது நான் கண்டுட்டாருன்னு எனக்கு தெரியல. அது ஒரு ½ அன் ஹவர் வந்து பேசினாங்க. அது என்ன குறிப்பாக பெண்களுக்கு, அது என்ன குறிப்பாக பெண்களுக்குன்னு சொல்லி அது வந்து பேசுன்னு சொல்லி பேசினாங்க. அந்த வெயிட்டான ஒரு 500 லிட்டர்ஸோட டேங்க் வந்து ஒரு பொண்ணால வந்து இழுக்க முடியாது. நான் வந்து பொண்ணு பலசாலி இல்லை அப்படிலாம் நான் சொல்லிச்சு. அந்த 500 லிட்டருங்க, அது 400 கிலோஸ் இருக்கிற ஒரு டேங்க். அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எலும மாறு மாதிரி இருக்கிற பாய்ஸால தான் வந்து அதை வந்து எடுக்க முடியும். மசில்ஸ் பவர் இருக்கிற பர்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இழுக்க முடியும். அதனால வந்து இது வந்து பாய்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சஜஷன் வந்து அவர் கொடுத்தாரு. அது ஒரு ½ அன் ஹவர் வந்து பேசுறாங்க. அது எதுக்கு நீங்கள் வந்து பாய்ஸை இழுக்க சொல்றீங்க? அது வெயிட் சார். மசில் பவர் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த நல்லா பல்கா பாடி பில்டராக இருந்தீங்கன்னா நீங்க வந்து இழுக்கலாம். பட் அங்க வந்து எல்லாரும் ஒல்லியா இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து தண்ணி தேவை. இது வந்து அத்தியாவசியம், அனாவசியம் கிடையாது. ஸோ நமக்கு அந்த தண்ணி தேவை. அதனால யார் பல்கா இருக்காங்களோ, யாருக்கு மசில் பவர் இருக்கோ அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. அதனால நான் அது சொன்னேன் சார் சொல்லி பிரவீன் காந்தி சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி சொல்லல. சொன்னாலும் வந்து இவர் ஏத்துக்க மாட்டார். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் ஃபெமினிஸ்டா இருக்காரு. அவரோட கருத்தை வந்து திணிக்க நினைக்கிறாரு. அவர் நல்லா வர காத்திக்க நினைக்கிறாரு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபெமினிஸ்டா இருக்கிறவர். அவர் வந்து ஒரு நடுநிலையா இருக்காங்க, ஒரு நல்ல விஷயத்தை வந்து போதிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற சேதுனா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு கமருதீன். அதை வந்து ஏன் நேற்றும் கேட்கல, இன்னைக்கும் கேட்கல, அதை ஏன் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி தான் என்னோட கேள்வி. பட் எனிவேஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த எபிசோட். பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ஓகேயான எபிசோடாக இருந்துச்சு. தெரில, பிக் பாஸ் பார்க்குற ஃபீலே வர மாட்டேங்குது. ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. போர் அடிக்குது உண்மையிலே. எப்படா முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நாள் எபிசோட் பார்க்கும்போதும். சரி, ஓகே.